Xiaomi Mi LED TV 4X Pro பேரை பெருசாகிட்டே போகிறாங்க. ஷாமியோட இன்னொரு 55 இன்ச் டிவி, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக நான் 4X Pro தான் சொல்ல போகிறேன், ஃபுல் பேரை சொல்ல போகிறதில்ல. ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்ருக்குது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த 4X Pro டிவி பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்வீட் ஷாமி கிட்டேருந்து இந்த ட்வீட்டை பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு 65 இல்லை 75 மேபி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் என்ன நினச்சிங்க? இந்த ட்வீட்டை பார்த்தீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா என்ன சைஸ் டிவி வேணும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஒரு 55 விற்றுட்ருக்காங்க. ஸோ மேபி ஒரு 65 இல்லை 75 பெரிய டிவிஸ்னால் உங்களுக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜென்ரலாக இப்போ டிவின்னு வந்தாலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் என்ன? டிஸ்பிளே. ஸோ அங்கே ஆரம்பிப்போம். இந்த 4X Pro முன்னாடி வந்து 55 இன்ச் 4K டிவிஸ் மாதிரி இதுலேயும் ஒரு 4K 10-bit பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ HDR இருக்குது. ஸோ முன்னாடி வந்த டிவிக்கு சிமிலரான பேனல் தான் இது. ரெஸ்பான்ஸ் டைம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, 6.5 milliseconds. இன்னும் ஒரு சேஞ்ச் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் பழைய டிவியோட இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இது நீங்கள் நார்மல் யூசேஜில் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. நாங்கள் சைட் பை சைடு வச்சு பார்த்ததுனால தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. மற்ற எல்லாமே அதே தான். பேனல் நல்லாவே கலர் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. வியூயிங் ஆங்கிள்ஸ் குறை சொல்கிற மாதிரியே இல்லை. பழைய டிவியில் இருந்து அதே மாதிரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பிளாக் செங்கியாக இருக்குது, கலர்ஸ் விவிடாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஷாமி டிவிஸில் எதிர்பார்த்து எப்படி நல்ல பேனல் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இன்டர்னல்ஸ்னு பார்க்கல Mi TV 4 Proவில் இருக்கிற அதே Amlogic சிப் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2 GB RAM, 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். சாஃப்ட்வேர்னு வரையிலையும் ப்ரோ சீரீஸ் டிவிஸில் உள்ள அதே சாஃப்ட்வேர் தான். ஆண்ட்ராய்ட் டிவி, ஆண்ட்ராய்ட் 8.1 ஓரியோ, இதுக்கு மேலே பேட்ச் வால். ஆண்ட்ராய்ட் டிவியில் நம்மளுக்கு ஒரு க்ளீன் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்ட் கிடைக்குது. இதில் கூகுள் அசிஸ்டன்ட், ப்ளே ஸ்டோர், அந்த மாதிரி கூகுள் சர்வீசஸ் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் உள்ள எல்லா ஆப்ஸ்க்கும் ஆக்சஸ் இருக்குது. ஆனால் 2 கிடையாது, பாப்புலரான 2 ஆப்ஸ்க்கு கிடையாது. Amazon Prime, Netflix. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால் ரெண்டுமே ஈஸியாக சைட் லோட் பண்ண முடியும். Amazon Prime சைட் லோட் பண்ணோன்னே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸோட ஆண்ட்ராய்ட் டிவி வெர்ஷன் சைட் லோட் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. மொபைல் வெர்ஷன் இங்கே ஒர்க் ஆகும், ஆனால் அது வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு பில்ட் ஆகாததுனால ஒரு சில இஷ்யூஸ் அதில் இருக்குது. பட் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் அசிஸ்டன்ட் இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரிமோட்டில் ஒரு டெடிகேட்டட் பட்டன் இருக்குது கூகுள் அசிஸ்டன்ட் ட்ரிகர் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே உங்களோட ஃபேவரட் டிவி ஷோ இல்லை யூடியூப் வீடியோ சர்ச் பண்ணுறது எல்லாமே இதை வச்சு பண்ண முடியும். ஸோ ரிமோட் பற்றி பேசல, இது Mi TV 4 Proவில் பார்த்து அதே ரிமோட் தான் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகும். ஸோ டிவியை பாயிண்ட் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எங்கே பாயிண்ட் பண்ணி வேணாலும் யூஸ் பண்ணலாம். டெடிகேட்டட் பட்டன்ஸ் இருக்குது பேட்ச் வாலுக்கும் ஆண்ட்ராய்ட் டிவிக்கும். ஸோ அவ்வளோதான் பேசிக்காக இந்த ரிமோட்டில். இப்போ ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இன்டர்ஃபேஸ் எதிர்பார்த்த மாதிரி ஃப்ளூயிடாக ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ எதெல்லாம் அந்த 4 Pro மாதிரி இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த 4X Proவில் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மேஜர் சேஞ்சுன்னு வந்தால் அந்த டிவியோட பில்ட். ஸோ முன்னாடி உள்ள Mi TV 4 Pro பார்த்தீங்கன்னா வெறும் 4.9 mm திக்னஸ் பாதி டிவிக்கு. ஸோ ரொம்பவே ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுத்துச்சு. ரொம்ப மினிமலான பெசல்ஸும் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஃப்ரேம்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இந்த தடவை ஷாமி பிளாஸ்டிக் கேசிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு மெட்டல் பெயிண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஃப்ரேமும் திக்காக இருக்குது. ஸோ ஓவரால் முன்னாடி நம்ம உள்ள அந்த ஃப்ரேம்லெஸ் டிசைனிங்கு கிடையாது. ப்ளஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த டிவி பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக திக்காக ப்ரீமியம் ஃபீலிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்குது. 4X Proவில் டிசைன் இன்னும் கொஞ்சம் திக்னஸ்லாம் அதிகமாக்கி இருக்கிறதுனால இங்கே 20 வாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 Proவில் வெறும் 16 வாட்ஸ் தான் கொடுத்தாங்க. இதனால் வால்யூம் லெவல்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் அவுட்புட் இன்னும் க்ளீனாக ரிச்சாக இருக்குது இந்த இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸ்லன்னு சொல்லலாம். இன்னொரு மைனர் சேஞ்ச் அந்த இன்புட் அவுட்புட் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் இப்போ லெஃப்ட்டில் இருக்குது. போர்ட்ஸ் ஆனால் மாறல. அதே 3 HDMI போர்ட், 1 ARC சப்போர்ட்டோட, 2 USB 2.0 போர்ட், இன்னும் USB 3 கிடையாது. அப்புறம் ரெகுலராக உள்ள 3-pin காம்போசிட் ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் SPDIF ஈத்தர்நெட். பவர் கார்டு இந்த தடவை ரிமூவ் பண்ண முடியாது, நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ 4X Pro பற்றி மோஸ்ட்டாக எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ப்ரைஸிங் பற்றி இன்னும் பேசலை, ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணல ப்ரைஸிங் என்னென்னு எனக்கும் தெரியாது. ஸோ இப்போ 4 Pro டிவி 50,000 ரூபாய்க்கு விற்குது. 49 இன்ச் 4A Pro 31,000 ரூபாய்க்கு விற்குது. ஸோ இதோட ப்ரைஸிங் என்னன்னு கெஸ் பண்ணணுன்னா ஒரு 38-40,000க்கு லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ அந்த ப்ரைஸிங்க்கு இதை வாங்கணுமா? வெல் ஆமாம், ஆனால் அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு இன்னும் ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட் கொடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ இந்தியன் ருப்பியோட வேல்யூ ட்ராப் ஆயிருக்கு. ஆனால் இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த 4 Proவை 50,000க்கு வித்துட்ருக்காங்க மினிமல் சேஞ்சஸோட. ஸோ இப்போ இந்த 4X Pro தான் ஷாமி இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்த முதல் 55 இன்ச் டிவியாக இருந்துச்சுன்னா
நல்லாயிருக்கு, ஒரு பாசிட்டிவிட்டி இருந்திருக்கும் எனக்கு. பட் இங்கே இப்போவும் பாசிட்டிவாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் போன வருஷம் இதே ப்ரைஸிங்க்கு எவ்வளோ ப்ரீமியமாக ஒரு டிவி கிடச்சதோ அதோட கொஞ்சம் கம்மியான ஒரு ப்ராடக்ட் இங்கே அதே ப்ரைஸ்க்கு கொடுக்குற மாதிரி தெரியுது. வெல், இந்தியன் ருப்பியோட வேல்யூ இந்த ஒரு வருஷத்தில் நல்லாவே ட்ராப் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ப்ளஸ் மற்றபடி மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்க்கல இது இன்னமும் ஒரு நல்ல டீலாக இருக்கும் தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ண முடியும்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.